வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷனை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ அந்த இது சொல்லித்தரேங்க. இப்போ நம்ம இது டிஆர்பி அஃபீஷியல் வெப்சைட்டுங்க. இதில் போனீங்கன்னா நம்மளுக்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. 16ஆந்தேதியிலேருந்து 19/5/2024 ஈவினிங் 5 மணி இருக்குங்க. நம்மளுக்கு தனியாலாம் எதிரே இருக்காதுங்க. நம்மளுக்கு இங்கே அப்ளை ஆன்லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸில் போய்ட்டு நீங்கள் அப்ளை ஆன்லைன் கொடுங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி விண்டோஸ் க்ளோஸ் ஆகிருக்கோம். ஆனால் நீங்கள் எங்கே போகணுன்னா இங்கே சைன்இன் கொடுத்துருங்க. இந்த இடத்துல சைன்இன் கொடுத்துட்டு உங்களுக்கு மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்களோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் ஐடி அதில் இருக்குங்க. நீங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறீந்தா புது பாஸ்வேர்டு போட்டுங்க, இல்லைனா அந்த பழைய பாஸ்வேர்டை காப்பி பண்ணி போடுங்க. நீங்கள் லாகின் பண்ணிட்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா இது ஓப்பன் ஆயிருங்க. நம்மளுக்கு டேஷ்போர்டில் வந்துடும். இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எடிட் ஆப்ஷன் எங்கே கொடுத்துருக்குறாங்க, இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், ரீஎடிட் அப்ளிகேஷன். இந்த இடத்துல இதில் நீங்கள் போய்ட்டு கிளிக் கொடுத்துக்குங்க. நீங்கள் கொடுத்தாட்டி நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகும், 10 நிமிஷமே அதிகம்தான். நீங்கள் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்குறாங்களோ அதை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இப்பயும் இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சிங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு டிஆர்பியோட கிரீவன்ஸ் மெயில் ஐடி இருக்குங்க, அதுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். இந்த ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். ஆனால் அது ஒர்க்கிங் டேயில் தாங்க ஒர்க் ஆகும், ரிப்ளை பண்ணுவாங்க. நம்மளுக்கு கண்டிப்பாக ஆனால் ரிப்ளை பண்ணுவாங்க. நம்மள பாருங்கள், இந்த டிஆர்பி grievance@dn.gov.in இந்த இதுக்கு நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஆனால் அது ஒர்க்கிங் டேஸில் மட்டும்தான் ரிப்ளை பண்ணுறாங்க. இங்கே என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கட்டு தெளிவாக பார்த்துக்குங்க. நம்ம எந்த தேதியில் அப்ளை பண்ணோம் அதுக்கு இப்போ என்ன மாடிஃபை பண்ணது கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களே தெளிவாக சொல்லிடுறாங்க. இதில் அந்த கம்யூனிட்டி மாற்றிருந்தால் மட்டும் அந்த ஃபீஸ் மாறுங்க, மற்றபடி மாறுறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஏன்னா இப்போ பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 600 ரூபாங்க. இப்போ எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 300 ரூபா. இந்த ஃபீஸில் சேஞ்சஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை தான் நீங்கள் ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க. அதேமாதிரி கம்யூனிட்டி மாற்றினா ரீஃபண்ட் எதுவும் தரமாட்டாங்க அவங்க. இப்போ எஸ்சி, எஸ்சிஏ இந்த கேட்டகிரி கொடுத்துட்டு நீங்கள் பிசி, எம்பிசின்னு சேஞ்ச் பண்ணிங்களா கம்யூனிட்டியை, நீங்கள் 600 திருப்பி அடிஷனலாக பே பண்ணுற மாதிரி வருங்க. ஆனால் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பிசி, எம்பிசி கொடுத்துட்டு இப்போ எஸ்சி, எஸ்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அதை தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது பார்த்துங்க. அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பேஜிலேருந்து கடைசி வரைக்கும் எல்லாமே பார்த்துருங்க. என்னென்ன ஃபீல்டில் ஒரு சில இதெல்லாம் ஃபீல்டில் விட்டு போயிருக்குங்க, ஒரு சிலதுலாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டாக இருக்குங்க. அது விட்டுருச்சுன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஆல்ரெடி அப்ளை பண்ணிங்க பார்த்தீங்களா, அது ப்ளஸ் உங்கள் சர்டிஃபிகேட் இதிலெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா செக் பண்ணிக்கிட்டு அந்த மாடிஃபை ஃபீல்டு வரும்போது நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஏன்னா அதில் எந்தாச்சும் கரெக்ஷன் கேட்டுச்சிங்கன்னா நீங்கள் அதை ஃபில் பண்ணிவிடுங்க. தயவுசெய்து நீங்களே போயிடுங்க, வேறு யார்கிட்டயாச்சும் கொடுத்து விட்றாதீங்க இதுக்கோசரம் போயிட்டு. ஏன்னா அவங்க ஏதாச்சும் பர்டிகுலர் கேட்டாலும் திடீர்னு அவங்க ஏதோ ஒன்று போட்டு போகிறாங்க, இல்லை ப்ரௌசிங் சென்டர் இருக்கிறாங்க, அவங்க பாட்டு போட்டுருவாங்க. அதனால் நீங்களும் போய் பக்கத்துலேயே உட்காந்துடுங்க. அதேமாதிரி அண்டர்டேக்கிங் ஃபுல்லாக போட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு போயிருக்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட்டில் போயிட்டு இந்த ஸ்டேஜ் கொடுத்துருக்குறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். இப்போ நம்மளுக்கு இந்த போஸ்ட் டீட்டெயில்லையா, இல்லை டீட்டெயில்ஸ் ஆஃப் அப்ளிகேண்டா, இல்லை அட்ரஸ்க்கு கரெக்ஷனா, ஸ்பெஷல் கேட்டகிரி கரெக்ஷனா, எஜுகேஷனல், மீடியம் ஹோம் இன்ஸ்ட்ரக்ஷன், டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளுக்கு இந்த 11 கேட்டகிரி கொடுத்துருக்குறாங்க. இதில் நீங்கள் உங்களுக்கு எங்கே தேவையோ அதில் நீங்கள் போயிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் அங்கே உங்களுக்கு தேவையான ஃபீல்டில் இந்த ஒன்று தாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோன்னே டைரெக்டாக இந்த எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில் கரெக்ஷன் பண்ண சொல்லிட்டு 9வது ஸ்டேஜுக்கு போக முடியாதுங்க.
நீங்கள் வரிசையாக போனால் மட்டும்தான் அது வருங்க. இது நீங்கள் ஒரு ஃபீல்டையும் நீங்கள் போய் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டு கடைசியாக ஃபைனல் சப்மிட் 3 டைம் கேட்கும். அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கேட்டகரியும் பார்த்துக்குங்க. நீங்கள் ஒன்றும் தேவையில்ல, உங்கள் அப்ளிகேஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது மேக்ஸிமம். அதனால் அதை வச்சுக்கிட்டே நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாதுங்க. அதனால் சீக்கிரம் முடிஞ்சிடும். பார்த்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. டைம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.